பொண்ணுக்கு 40 வயசு மேல இருக்கும். அந்த பொண்ணு இப்போதைக்கு மேரேஜ் பண்ணிக்கல. தம்பிக்காண்டியே அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணாம இருக்காங்க. வீடு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, குப்பையா இருக்கும் பாவம். வீடு எப்படி சொல்றது? வீடு ஃபுல்லா அவ்வளோ வீட்டுக்குள்ள கால் எடுத்து உள்ள வைக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும் பாவம். அதுல தான் அவ வாழ்றாங்க. லேசா என்ன சொல்றது இல்ல பாவம். அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். அதனால தான் சார் சொல்றேன், அவங்களுக்குலாம் பெயின் வராம இருந்தது எல்லாம் ஆச்சரியம். அந்த அளவுக்கு ரொம்ப சஃபரான கேஸ் அது. நேத்து சார் வெளியாட் கொடுத்து இப்ப நார்மலைஸ் வாழ்த்துக்கள் சார். உண்மையிலேயே வாழ்த்துக்கள். உண்மையிலேயே தேங்க்யூ சார். இப்ப நம்ம சொல்றது வந்து என்னன்னா, இன்னைக்கு செஷன் என்னன்னா, நீங்க ஏதாவது பேஷண்ட்டா டீல் பண்ணிருப்பீங்க. இல்லாட்டி பேஷண்ட்ட பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது காம்பினேஷன் வேணும்னா சொல்லுங்க. அந்த மாதிரி காம்பினேஷன் டிசீஸ் ஓரியன்ட்டா நம்ம போவோம். இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட் பேஸ் பண்ணி போவோம். ப்ராடக்ட் பேஸ் பண்ணி போவோம். அந்த ஹெட்டிங் மட்டும். காய்ச்சலுக்கு என்னென்ன தரலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது காம்பினேஷன் வேணும்னா சொல்லுங்க. இன்னைக்கு டே வந்து நம்ம காம்பினேஷனா போவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் மேலூர் பாலமுருகன் பேசுகிறேன் சார். வணக்கம் பாலா சார். வணக்கம் பாலமுருகன் சார். வணக்கம். நான் வந்து சார் இப்போ ஜாயின் பண்ணிட்டு ஒரு 4 ப்ராடக்ட் நானே எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். வெல்கார்ட்டு, இம்யூனோ3, அது அப்புறம் வந்து ஃபைட்டு அந்த 5 6 5, 6 ப்ளஸ் வந்து இந்த டி டெய்லி டெக்ஸ். ஆமாம் சார். டெய்லி டீ டாக்ஸ் சாப்பிட்றேன். இப்போ இந்த மாடிப்படி ஏறும்போதெல்லாம் எனக்கு ஒரு மூச்சு திணறல் வரும் சார் எப்பயுமே. இந்த இந்த இது சாப்பிட்டதுலேருந்து மூச்சு திணறல் எனக்கு இப்போ வரல. ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. அதே மாதிரி நைட்டு நல்லா தூக்கம் வருது. ப்ளஸ் வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்ற ஒரு ஃபீலிங், ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படுது. இத நம்ம அனைவருமே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா தெரியுது. நிச்சயமா நம்ம வந்து வெல்கார்ட் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிறம்போது, நம்ம அடுத்தவர்ட்ட ஒரு எனர்ஜியா பேச முடியுது. ப்ளஸ் வந்து நான் இத எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல முடியுது. அதனால இதோட மல்டி விட்டமின் நம்ம என்ன சார் எடுத்துக்கலாம்? சரி, நீங்க வந்து மல்டி விட்டமினா நீங்க பார்க்கறதா வந்து நீங்க வந்து நியூட்ரிலைஃப் ரெஃபர் பண்ணலாம். நியூட்ரிலைஃப் பால்ல கலந்து குடிக்கிற மாதிரி இல்லை வெந்நீர்ல கலந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். சரி. இல்லை உங்க எனர்ஜிக்கு நீங்க கேட்டீங்கன்னா வந்து ஸ்பைரலா பெட்டர் ஆப்ஷன் ஆகும். ரைட். ஸ்பைரலா இல்லை நெர்வஸ் ஓரியண்டா நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா வந்து நெர்வ் எனர்ஜி இருக்கு. நெர்வ் எனர்ஜி உங்க ஏஜ் ஃபேக்டருக்கு நெர்வ் எனர்ஜி சப்போர்ட் பண்ணும். பேசிக்கா ஒரு எல்லா விதமான மினரல்ஸ் விட்டமின்ஸ் நம்ம எதிர்பார்த்தீங்கன்னா நியூட்ரிலைஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆகும். பால்ல கலந்து சாப்பிடுறது. சரி. பால்ல கலந்து குடிக்கலாம், இல்லாட்டி வந்து வெந்நீர்ல கலந்து குடிக்கலாம். உங்களுக்கு கால்சியம் எல்லாம் இந்த எல்லாம் மினரல்ஸ் நாலேஜ் எல்லாமே சப்போர்ட் ஆகும். இல்ல உங்க ஏஜுக்கு சார் வந்து 50 பிளஸ் 45 பிளஸ் சார் பார்த்து 2 டைம் பாத்துருக்கீங்க, வீட்டுல பாத்துருக்கீங்க. சந்திரா மேடம் 50 பிளஸ். 50 பிளஸ். அப்போ உங்களோட ஏஜ் ஃபேக்ட் பாத்தீங்கன்னா வந்து 95 ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட் ஆகும். 95 வந்து நியூ செல்ஸ் ஜென்ரேஷன் இல்லாட்டி டீடாக்ஸ், அதாவது கழிவா அந்த டெட் செல்லாம் உடம்புல தங்காம வெளியேற்றுறதுக்கு, இல்லாட்டி ரெஜுவனேஷன் பண்றதுக்கு, இல்லாட்டி நியூ செல் க்ரோத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ணும். அது இன்னமும் உங்க ஏஜுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் சொல்றாங்க. நீங்க ஒரு 3-4 மாசம் 95 எடுக்கலாம். சார் சொல்ற கேஸ் வந்து ஜென்ரலா 50 பிளஸ் கிராஸ் பண்றவங்களுக்கு கிட்னில இஷ்யூ இல்லை அப்படின்னா ஜென்ரலா இதுக்கு வந்து ப்ரோட்டீன் பவுடர் ப்ளஸ் வந்து நியூட்ரிலைஃப் எடுக்கும். என்னன்னா எனர்ஜி லெவல் மாறும், ஆல் செம்ம ஆக்டிவ் ஆகிடுவாரு. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அது முக்கியமாக அந்த ப்ரோட்டீன் பவுடர் ப்ளஸ் ப்ளஸ் 95 போகிறப்ப என்னன்னா மெட்டபாலிசம் அவரோட ஏஜுக்கு பெரிய அளவுக்கு ஸ்டிமுலேட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும் சாருக்கு. நல்லா ஒரு 10 பிளஸ் இல்லாட்டி 20 பிளஸ்ல அவரோட சிஸ்டம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு நாலேஜை கொடுத்துரும் சாரி. ப்ரோட்டீன் பவுடர் ப்ளஸ் வந்து ப்ரோட்டீன் பவுடர் ப்ளஸ் வந்து 95 போகிறப்ப இல்லை சார் கேட்காம பேசிக்கான விட்டமின் மினரல்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து நியூட்ரிலைஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இல்லை இமீடியட்டான எனர்ஜி வேணா நீங்கள் வந்து ஸ்பைரலாக போகலாம். ஆனால் நீங்கள் ஸ்பைரலாக சாப்பிடலாம் காலையில் சாயங்காலம் சாப்பிட, நைட்டு சாப்பிடக்கூடாது. நைட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்கம் போயிடும். எனர்ஜி ஆக்டிவ் ஆகிட்டேன்னா நீங்கள் வந்து தூக்கம் இருக்காது நைட்டு அந்த மாதிரி டைம். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார், தேங்க்யூ. சார் நேற்று நான் ராஜவேல் சார்லாம் ஃபீல்டு முடிச்சு நாங்க வந்தோம். கோயம்புத்தூர் வந்துட்டு பாத்தீங்கன்னா உள்ள ஆகிறப்ப அந்த பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சான்ஸே இல்லை, அங்க ஓடி ஏறணும் அப்படின்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நார்மலா இருக்கிறப்ப அதெல்லாம் ஓடி ஏறதுக்கான ட்ரையே பண்ண மாட்டேன் நான். ஆனா நேற்று பாத்தீங்கன்னா சரியான ஓட்டம், ஓடி போய் ஏறினேன் நான். அதுக்கு காரணம் கவாச் பிளாஸ் தான் சார் எனக்கு வந்து பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு.
கவாச் வந்து அவ்வளவு ஓட்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரியான ஒரு ரன்னிங் போய் ஏறினேன் நானு. காலேஜ் பசங்க ஏறின மாதிரி போய் ஏறினேன் நானு. கவாச் எனக்கு அவ்வளவு இம்யூனிட்டி கொடுக்குது சார். நைட்டு நைட்டு கவாச் தான் சாப்பிட்டு போயிட்டு இப்ப காலையிலயும் கவாச் தான் எடுத்துட்டு டிராவல் பண்ணிட்டேன். ஒரு துளி பசி இல்ல, பயங்கர எனர்ஜியா இருக்கு. கவாச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சார் கவாச்ச. ராஜா சார் தான் நன்றி சொன்னது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நான் பிரச்சனை சொல்றேன், கவாச் பிரச்சனை நம்ம வந்து டே ஒன்னு சொன்ன மாதிரி அந்த ஜென்ரல் இன்சூரன்ஸ் சேல்ஸ் மாதிரி நீங்க கவாச்சை வந்து டீல் பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 100 நாள்ல ஒரு மாசம் மினிமம் வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் நம்ம ரீட்டைல் ப்ராஃபிட்டே என்ஜாய் பண்ணலாம். ஒரு 100 கவாச் பிரச்சனை நம்ம மெயின்டைன் பண்ண கூட. ஆமா சார், கண்டிப்பா. தேங்க்யூ சார். சார் இப்போ நான் வந்து திரும்ப அகைன் நான் வந்து மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து கொஞ்சம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது காம்பினேஷனா வேணும்னா சொல்லுங்க, அந்த காம்பினேஷன் ஒரே நம்ம வந்து போயிடும் இன்னைக்கு டேவை. ஏன்னா இப்பதான் வந்தேன். அதனால சாரி சார். சார் வணக்கம் சார். பசுபதி வணக்கம், சொல்லுங்க சார். சார், இந்த ஃபிக்ஸ் வர பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து நல்லா ப்ராப்பரா நம்ம கொடுக்கணும், என்ன சார் கொடுக்கணும்? சார் ஃபர்ஸ்ட் ஏஜ் ஃபேக்டர் சார், ப்ளஸ் வந்து அவங்களோட எக்ஸ்ட்ரா ஹேபிட் எதுவும் இருக்கா? ஏஜ் சார் ஒரு 30 35 அந்த மாதிரி இருக்காங்க சார். ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இருக்குங்க சார். அது வந்து அவங்க பெருசா எடுத்துக்கல. இப்ப பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இப்போ திடீர்னு வந்துட்டே இருக்குங்க சார். அதை நான் வந்து அதை செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து எதனால வருதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீவர் வர்ற டைம்ல மட்டும் அது வருதுங்க சார். இந்த வெட்டு காய்ச்சல்னு சொல்லும் இல்லைங்களா, அந்த மாதிரி வர டைம்ல மட்டும் தான் வருது. பட் அதுக்கு நான் இது பிலோ 37 கவாச் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அது கூட வேற ஏதாச்சும் காம்பினேஷனும் கொடுக்கணுங்களா? கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க சார். சார் தேங்க்யூ பசு சார், தேங்க்யூ வாழ்த்துக்கள். சார் சொன்னமே வந்து இந்த மாதிரி காம்பினேஷன் போகிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிஸ்கஷன் ஃபோரம்லாம் இன்னைக்கு நம்ம வந்து போக போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் அப்படின்றது பிரெயின் போர்டில் கொஞ்சம் நர்வஸ் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் ஃபிக்ஸ் வரும். என்னை பொறுத்து ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறது ஃபிக்ஸ் யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளி அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் ஃபிக்ஸ் வருது. சரிங்களா? நெஞ்சு சளி நீங்கள் வந்து குழந்தையிலே பார்த்தீங்கன்னா கணை வந்துருச்சுன்னு கணை அப்படின்னும் ஃபிக்ஸ் வந்துருச்சுனும் அதுகளுக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளி அதிகமாக இருக்கும். நீங்கள் குழந்தைய நீங்கள் குழந்தைய கரெக்டாக மானிட்டர் பண்ணால் தெரியும். ஃபிக்ஸ் வரது குழந்தைய பார்த்தா நெஞ்சு சளி அதிகமாக இருக்குது கேரக்டர் ஆகும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் யாருக்கு வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெஞ்சு சளிக்கு வந்து வரும். நெஞ்சு சளியுமே யாருக்கு அதிகமாக வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்க கேஸுக்கு தான் நெஞ்சு அந்த வாயு பரவல் இருக்கப்ப அந்த வாயு தான் நீராக மாறப்ப அது நெஞ்சு சளியாக கன்வெர்ட் ஆகிறப்ப அது ட்ராவலில் நெஞ்சு அதிகமாக இருக்க டக்குன்னு நைட் தூக்குறப்ப லைட்டாக ஒரு டக்குன்னு நம்ம வந்து பயப்படுற மாதிரி வரும். ஒரு செகண்ட் அதை கையால் வெட்டும் சும்மா அது நம்ம ஏதாவது கனவே வந்தோட நம்ம டக்குன்னு பயப்படுவோம். அந்த மாதிரி பயமாதிரி சூழல்ல சம் கேஸ் வந்து ஃபிக்ஸ் வரும். பொதுவாக ஜென்ரலாக ஃபிக்ஸ் வருது அப்படின்னாலே நீங்கள் வந்து வயிறை சுத்தப்படுத்துறத நோக்கி உங்கள் ட்ராவல் இருக்கணும். சரிங்களா? வயிறை சுத்தப்படுத்த நோக்கி உங்கள் ட்ராவல் இருக்கணும். முக்கியமாக நெஞ்சு சளியை மெல்ட் ஆகிறத நோக்கி உங்கள் ட்ராவல் இருக்கணும். அதுக்கடுத்து பிரெயின் போல் அந்த நெர்வஸை பலப்படுத்த நோக்கி உங்கள் ட்ராவல் இருக்கணும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து எப்படி சொல்லணும், அந்த நெஞ்சு சளி சரி பண்ண என்னென்ன கொடுக்கலாம்னா நம்ம கவாச் ப்ரெஸ் கொடுக்கலாம், ஆயுஷ் வாஷ் கொடுக்கலாம். இதில் வந்து நெஞ்சு சளி கரைச்சிடும். இதுக்கடுத்து வந்து டெய்லி டீடாக்ஸ் கொடுக்கலாம். காம்பினேஷன் நம்ம சொல்கிறாங்க. இதுக்கடுத்து நெர்வஸை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இப்போ வந்து நெர்வஸ்க்கு எது சப்போர்ட் பண்ணால் பிரெயின் போர்டுக்கு எது சப்போர்ட் பண்ணால் பிரெயின் பெய்டு நம்ம ப்ராடக்ட்டில் பிரெயின் நோக்கி அதிகமான ட்ராவல் பண்ணுற ப்ராடக்ட் வந்து 95 பிரெயின் போர்டில் வேலை பார்க்கும். அடுத்து மேன் செக்ஷனாக பார்க்கும், நெர்வ் எனர்ஜி பார்க்கும். முக்கியமாக வந்து பிலோ 37 பார்க்கும், 5 ஸ்டெப்ஸ் பார்க்கும், வந்து ஸ்பைரலாக பார்க்கும். இவ்வளோ கேரக்டர் இருக்குது நம்மகிட்ட. பிரெயின் ஓரியன்ட் இப்போ நம்ம வந்து பிரெயினில் கிளாட் ஆயிடுச்சு, இல்லாட்டி வந்து ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு, இல்லாட்டி ஆக்சிடென்ட்டில் வந்து பிளட்டு கிளாட் ஆயிடுச்சு, இல்லாட்டி வேறு என்னென்ன வழி இருக்குது இப்போ பிரெயினில் டிஸ்டர்ப் ஆகிற, இல்லாட்டி கீழே வந்துட்டாங்க, இல்லாட்டி வந்து இப்போ நீங்கள் சொல்லுங்கள் வந்து ஃபிக்ஸு, இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே வந்து பிரெயின் போர்டில் தான் நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிற கேஸு. இல்லாட்டி அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸு அது மாதிரி கேஸ் எல்லாமே பிரெயின் போர்டில் டிஸ்டர்பன்ஸ் கேஸு. இப்போ இந்த 95 5 ஸ்ட்ரெஸ்ஸு, பிலோ 37 ஸ்பைரல்னா, மேன் சக்திமான், நெர்வ் எனர்ஜி, இது எல்லாமே பிரெயின் போர்டு ஓரியன்ட்டாக நம்ம வந்து கொடுக்குறோம்.
எல்லாமே குடுக்கணுமா கேட்டா, கேஸ் டூ கேஸ் மாறும். இது ரொம்ப டீப்பா இருக்கு, பணம் பிரச்சனை இல்ல அப்படின்னா, மேக்ஸிமம் நான் வந்து ஒரு ஒர்க் லோட் அதிகமா இருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு. இல்லாட்டி அவங்களோட ஹேபிட் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயி இப்போ வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் அதிகமா இருக்கிறவனுக்கு, நெஞ்சு சளி அதிகமா இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சீசல் டிஸார்டர்ன்னுவாங்க. அந்த மாரி அந்த கேஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். அதிகமா ஸ்மோக் இருந்துச்சு அப்படின்னா. அதெல்லாம் வந்து சீசல் டிஸார்டர் கேஸ்ன்னு ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெஞ்சு சளி அதிகமா இருக்கு. அது வந்து ஃபிக்ஸா ஒரு கட்டத்தில வந்து ரொம்ப சிவியரா இருக்கும். அது ஃபிக்ஸா கன்வெர்ட் ஆயிரும். அப்ப அந்த எக்ஸ்ட்ரா ஹேபிட் இருக்கு. முக்கியமா வந்து ஸ்மோக்னா புகையில ரீதியா புகையிலை அதிகமா அது வாயில வைக்கிறதோ, இல்லாட்டி புகையா உள்ள இருக்க எல்லாமே கேஸ்ன்னு நான் வந்து ஜென்ரலா சொல்றேன். அப்ப இதெல்லாம் நம்ம என்ன காம்பினேஷன் குடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் பிரெயின் போர்ட பலப்படுத்திட்டு, பிரெயின் போர்ட்ல அந்த அதிர்வ குறைக்கிற மாரி, பிரெயின் போர்ட்ல அந்த நரம்புகளுக்கு பலம் குடுக்குற மாரி, அது ரொம்ப எப்படி சொல்றேன்னா, ரொம்ப ஸ்டிஃப் ஆயிராம, ரொம்ப இறுகி இப்ப கம்பி முறுக்குறோம்ல, அதுவே வந்து முறுக்கேறாம ஆனா பலமாகும். வித்தியாசம் இருக்குன்னு நெனைக்கிறேன் நான் சொல்ற வார்த்தைக்கு. மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இந்த செக்சுவல் ப்ராடக்ட் எல்லாமே வந்து வீரியம் குடுக்கும்னு சொல்லுவாங்க. அது நெர்வஸ வந்து வீக் ஆக்கிரும் ஒரு கட்டத்தில. புரியுதுங்களா? அதிகமா ஸ்டிமுலேட்டா வீக் ஆனா நம்ம மெடிசின் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பலம் குடுக்கும், வீரியத்த குடுக்கும். ஆனா முறுக்கே அந்த வந்து சைட் எஃபெக்ட்டா ஃபியூச்சர்ல வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. அந்த மாரி காம்பினேஷன் நம்மட்ட இருக்கு. கேப்சூல் எல்லாமே. எல்லா லிக்விட் எல்லாமே அந்த பிரெயின் ஓரியன்ட்டா வேலை பார்க்குற எல்லாமே. இப்ப 95லாம் நல்ல தலையில இருக்க சளியெல்லாம் கரைச்சு விடும். 95 நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா, அது சைனஸ் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாள்ல பார்த்தீங்கன்னா தலைவலி குடுக்கும். இல்ல 2 நாள் 3 நாள் தலைவலி குடுக்கும். 1 நாள் 2 நாள் தலைவலி இருக்கும். அது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வந்து தலைவலி வரும். மேக்ஸிமம் கேஸ் வந்து தலைவலி வரும். தலையில சைனஸ் இருக்க கேஸ் தான். அப்ப அந்த மாரி வந்து தலையில சைனஸ் இருக்கு. மொத்தம் வந்து ஒரு ஹால்ல 10 ரூம் இருக்கு வச்சுக்கங்களேன் தலையில. அந்த 10ல ஒரு 7 ரூம், 8 ரூம் வந்து சளி அதிகமா இருக்கிறப்ப, ஃபிக்ஸ் வரதுக்கான ரீசன் அதிகமா இருக்கும். அப்ப அந்த மாரி இடத்துல நம்ம வந்து 95 குடுக்குறப்ப என்னன்னா, தலைவலி குடுத்து தலையில அதிகமா இருக்க சளியெல்லாம் மெல்ட் ஆக்கி சூட குடுத்து மெல்ட் ஆக்கும். அந்த மாரிட்டு அவங்க 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 வந்து மூக்கு சிந்துறதா, இல்ல சளிய வெளி துப்புறா ஏதாவது ஒரு ரீசன்ல அவங்க வந்து அத வந்து வெளியேத்தலாம். அதே டைம்ல பலப்படுத்தணும். இப்போ வந்து பிரெயின்ல ஃபீவர் அட்டாக் ஆயிருச்சு. அந்த மாரி கேஸும் பாத்து அதிகமான சூடு தலைக்கேறப்ப நீங்க சொல்ற மாரி இப்ப நீங்க சொன்னீங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் பேஸா தான் சொன்னாங்க. ஃபீவர் வரப்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்டின்னாரு ஒரு வார்த்த. அந்த மாரி ஃபீவர் ரைஸ் ஆறப்ப அது பிரெயின டிஸ்டர்பன்ஸ் பண்றப்ப, அழகா இப்ப குடுத்தா அவரு வந்து பிலோ 30 குடுத்துருக்காரு. கரெக்ட்டான காம்பினேஷன் அது போய் வேல பார்க்கும் அந்த இடத்துல. உள் சூட சமநிலைப்படுத்துறப்ப தலைக்கு போற முகுளத்துலருந்து அந்த சூடு தலைக்கு ஏறாம, அத பேலன்ஸ் பண்ணிரும். அத. பிரெயின்ல போய் அந்த ஃபீவர் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. கண்ட்ரோல் பண்ணிரும். அப்படி ஃபீவர் தலைக்கு ஏறுனா அந்த ஃபீவர் வந்து நெகட்டிவா மாத்தாது. அந்த கேஸ் வந்து ரிஸ்க் ஆக்காது. அவர் தொடர்ச்சியா காய்ச்சல் டைம்ல மட்டும் சாப்பிடக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். ரெகுலரா ஒரு 6 மந்த்ஸ் சாப்பிடலாம். நரம்ப பலப்படுத்திட்டே சாப்பிடணும். நரம்ப நெஞ்சு சளிய கரைச்சிட்டே சாப்பிடணும். வயிறு சுத்தமாக்கிட்டே சாப்பிடணும். அப்ப நீங்க எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் உங்க சிஸ்டத்த, வயிறுல இருந்து ஆரம்பிக்கலாம். இல்ல மேலேருந்து கீழ வரலாம். எப்படியா நீங்க ஆரம்பிக்கலாம் கேஸ. சரிங்களா? முக்கியமா மெயின் ரீசன் வயிறுலேருந்து ஆப்ரேட் பண்றது பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய சக்சஸ் சீக்கிரமா வயிற சுத்தப்படுத்துற வேலையிலேருந்து அவங்க ஆரம்பிக்கணும். அவங்க நாள்பட்ட மலச்சிக்கலா இருக்கலாம். இல்லாட்டி ரொம்ப லேட்டா எந்திரிக்க கேஸ்ல ஃபிக்ஸ்ல மாட்டோம். நான் இங்க வந்து பதிவு பண்ணிருக்கேன். நெறைய குழந்தைகள் ஃபிக்ஸ் வர குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேட்டா எந்திரிக்கும். 8 மணி, 7 மணி, 9 மணிக்கு எந்திரிக்க கேஸா இருக்கும். அந்த மாரி கேஸ்னா காலையில எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகுது. அப்படி ரெஸ்ட் ரூம் போனா சும்மா பேருக்கு 5 நிமிஷம் அப்படி உட்காந்துட்டு வெளிய வந்துருவாங்க. அந்த மாரி கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கலர் பார்த்தீங்கன்னா, கலர்லாம் மாற ஆரம்பிச்சு. பிளாக் ஆகும். அந்த குழந்தை சிகப்பாவே பிறந்திருக்கும். சிகப்பாவே வளர்ந்துருக்கு 1 வயசு, 2 வயசு. ஸ்கூலுக்கு போக ஒரு ஏஜ் ஆக பார்த்தீங்கன்னா, கருக்க ஆரம்பிச்சிரும். கருமை அந்த சைனிங் வந்து அந்த கலர் குறைஞ்சிட்டே இருப்பான். நீங்க பார்த்துருப்பீங்க. குழந்தைகள் நம்ம வீட்லயும் பார்த்துருப்போம். அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ் ஆக பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கலர்லாம் அந்த அப்படியே கலர்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையோட சிம்டம்ஸ். அந்த மாரி வயிறுல மலச்சிக்கல் இருக்கிறப்ப, லேட்டா எந்திரிக்கிறப்ப மலச்சிக்கல் ஆகுது. மலச்சிக்கல் ஆகுறப்ப அந்த கேஸ் என்னன்னா, கேஸ்ட்ரிக் பிரச்சனை. அந்த கேஸ்ட்ரிக் எல்லாம் வந்து நெஞ்சு சளியா மாறுறப்ப, இந்த மாரி கேஸ் தொடர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னா, அந்த கேஸ்ல வந்து ஃபிக்ஸ்ல போய் நிக்கும். நம்ம அனுபவத்துல. அப்ப நீங்க வயிற சுத்தப்படுத்தணும்னு உங்க டிராவல் ஆரம்பிக்கணும். நெஞ்சு சளி வெளியேத்தணும் உங்க டிராவல மெயின்டெயின் பண்ணணும். நரம்புகள பலப்படுத்த நோக்கி உங்க டிராவல் இருக்கும். இது இருந்துச்சா கேஸ் ஃபிக்ஸ் அதிகபட்சம் நம்ம ஃபிக்ஸ் வந்து எல்லா கேஸும் மேக்ஸிமம் ரெக்டிஃபை பண்ணிக்கும். எனக்கு தெரிஞ்சு நேத்து முந்தானேத்து நம்ம திருப்பத்தூர்ல வந்து ராஜா அவரோட பையன் மட்டும் தான் அந்த கேஸ் சரியா இல்லைனாங்க. அப்ப அதுக்குமே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து சதீஷ்ட்ட நான் வந்து சதீஷ் என்ன சொன்னேன் அப்படின்னா,
அந்த பையனுக்கு இன்னும் நம்ம டே 1ல சொன்ன எதையுமே அவங்க ஃபாலோ பண்ணாம இருக்காங்க. பேரண்ட்ஸ் 2 பேரும் வந்து கொஞ்சம் பிஸி ஷெட்யூல்ல இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் வந்து பிஸி ஷெட்யூல்ல இருக்காங்க. அதனால அவங்களால மானிட்டர் பண்ண முடியல. இன்னும் காலையில எந்திரிக்கிற டைமும் லேட் ஆகும். இன்னொன்னு அந்த பையனுக்கு நம்மளே பேசலாம் 2, 3 பெர்சனல் டிப்ஸ் நம்ம குடுத்துருக்கோம் அவனுக்கு. எதையும் அவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க ஃபாலோ பண்ணாதான் ரிசல்ட் வரும். மேக்ஸிமம் நான் பெர்சனலா டீல் பண்ண எல்லா ஃபிக்ஸ் கேஸ் நம்ம வந்து 100% வந்து சரி பண்ணிருக்கோம். நம்ம ப்ராடக்ட் வச்சு தான். சரிங்களா? வாழ்த்துக்கள். வேற யாருக்கே அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதே மாதிரி சார், இந்த வெரிகோஸ் இருக்கிறவங்களுக்கு சார், பாண்டிச்சேரியோட பேஷண்ட் வந்து மதுரையிலைங்க சார். அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா மெடிசன் ஒருத்தருக்கு ஒரு கொடுத்துருக்கேன். கொஸ்டின் தான் சொல்லியிருக்கோம். எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். நான் ஓகே சொல்றேன். யாரும் கொஸ்டின் ரைஸ் பண்ண சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே சார். இது அவங்களுக்காண்டி தான் சார், இப்போ வேற ஒன்றும் இல்லை. அது 6 மாசம் மெடிசன் கொடுத்துருக்குங்க. சார், அது அவங்க அது வந்து கேட்கட்டும். அந்த நீங்க கேட்காதீங்க. கேள்வியை கூட தெரியாதா சரிங்க சார். அந்த மாதிரி அவங்க கேட்கட்டும். சரிங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார், நான் சொல்ல காம்பினேஷன் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் அதுதான் தெரியல. அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்க சார். அந்த ஆகுதுங்க சார். ஓகே சார். ஃபைன் சார். தேங்க்யூ சார். ஸோ யாருமே பேஷண்ட் டீல் பண்ணலையா? யாருக்குமே கொஸ்டின் எதுவும் ரைஸ் ஆகலையா? பேச தயங்குறவனுக்கு இந்த உலகம் கிடையாது. பேச தயங்குறவனுக்கு இந்த லைஃப் ஸ்டைலில் சக்ஸஸ் ரேஷியோ கம்மியாகும். சரிங்களா? குட் மார்னிங் சார். உங்களுக்கு யார் பேசுறது பேருமா? சார் அரவிந்தா பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. சார் கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுமா. சொல்லுங்க. வணக்கம். கேக்குதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், ஒரு டிபி பேஷண்ட் இப்போ 2 மந்த்தா மெடிசன் எடுத்திருக்காங்க. வயசு வந்து பையனுக்கு 20 வயசு ஆகுது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிபி அட்டாக் ஆயிட்டு ஒரு 55 கிலோ இருந்திருக்காங்க. ஃபுல்லா பாடி குறைஞ்சு ஒரு 22 கிலோ இருந்தாங்க. நம்ம மெடிசன் கொடுத்த அப்புறம் இப்போ அவங்க 32 kg இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 95 லிவாகைன், டெய்லி டீடாக்ஸ், பிளட், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நியூட்ரி லைஃப் வந்து சஜஷன் பண்ணேன் சார் நானு. அவங்க வந்து கரெக்டா ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் மந்த் மெடிசன் எடுத்தாங்க. அந்த டிபின்றது அந்த கொஞ்சம் லைட்டா சரியாச்சு. நெக்ஸ்ட் மந்த்துக்கு இல்ல, 10 வயசுலயே அவங்க பேக்கரி கடைக்கு வேலைக்கு போயிருக்காங்க. பேக்கரி கடையில. அந்த பேக்கரி கடையில வேலை செஞ்சதுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அதனால தான் சார் டிபி அட்டாக் ஆனதான்னு சொல்லியிருக்காங்க. நிறைய அந்த புகை வந்து போனதுனால இது பேஷண்ட் வந்து ஆயிருக்கு. டிபி அட்டாக் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சார் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிபி கேஸ் பொறுத்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒரு 6 மந்த் பேக்கேஜாக வந்து மெடிசின் தராங்க. உடம்புக்கு தேவையான எனர்ஜி, நாலேஜ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் பேக்கேஜில் கொடுக்குறாங்க. இப்போ மேடம் சொன்னாங்க டிபி பேஷண்ட் வந்தாங்க, டிபி கன்வெர்ட் ஆனோன்னா டிபி கன்ஃபார்ம் ஆனது அவங்க உடம்புல நிறைய வெயிட் லாஸ் ஆச்சுனாங்க. அந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகிறப்ப ஏன் வெயிட் லாஸ் ஆகும்? ப்ரோட்டீன் லாஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் உடம்புல இருக்க ப்ரோட்டீன் லாஸ் ஆகும். யூரின்ல, மோஷன்ல எல்லாம் வந்து ப்ரோட்டீன் லாஸ் ஆகும். அதெல்லாம் டக்குன்னு கேஸ் வந்து கையில் உடம்பு வெயிட் குறையுது. அது மாதிரி வெயிட் குறையப்ப பார்த்தீங்கன்னா கிட்னி எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. அதை நம்ம கரெக்டாக மானிட்டர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் விஷயம் வந்து ப்ரோட்டீன் டக்குன்னு ஏற்றிட்டு கிட்னி கை வச்சிடும் சம்டைமில். சரிங்களா? நாலேஜ் கொடுக்கணும். அந்த நாலேஜ் வந்து எமோஷனல் ஆகிடக்கூடாது. அது வந்து ஓவர் எனர்ஜி ஆனால் கிட்னிக்கு ஆகாது. ஆனால் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஏஜ் ஃபேக்ட் கம்மினால சப்போர்ட் ஆச்சு. இதே வந்து ஒரு 60 வயசு 70 வயசு இருக்காங்க, அவங்க பீடி சிகரெட் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால டிபி வந்துருச்சு அப்படின்னா
அந்த கேஸ் ஒரு ஏஜ் ஃபேக்டர் என்னப்ப இப்போ வந்து ஜென்ஸோட உடல் வகை என்னன்னா யூரின் ட்ராக் வந்து அவங்க வந்து தாம்பத்தியத்தில் இருக்கிறப்ப ஒரு டைப் சைஸாக மாறும். நார்மலாக இருக்கப்போ ஒரு சைஸ் இருக்கு வச்சுங்களேன். இது ஏஜ் குறைய குறைய என்னன்னா இன்னும் வந்து அந்த யூரின் ட்ராக் எல்லாம் தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன் செடிமெண்ட் ஆகிறது யூரின் ட்ராக் எல்லாமே வந்து செடிமெண்ட் ஆகிறது அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் டிபி வந்துருச்சு அப்படின்னா அதிகமாக இன்னும் உடம்பு உருக்கு அந்த ப்ரோட்டீன் லாஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் போய் நம்ம வந்து ப்ரோட்டீன் கொடுத்தா சம்டைம் கேஸ் சக்ஸஸ் ஆகும். இந்த சம்டைம் வந்து கேஸ் வந்து இஷ்யூ ஆயிரும். ஏன்னா பேக் பெயின் இருக்கு, கிட்னியில் டிஸ்டர்பன்ஸ் தான் சம் இஷ்யூ. அதான் நார்மலாக நம்ம வந்து கொடுக்குறாங்க என்ன கொடுக்கலாம் வந்து டிபி பேஷண்ட்டுக்கு வந்து கிட்னியில் பிரச்சனை இல்லை அப்படின்னா 95 கொடுக்குறது பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நம்ம உடம்புல இருக்க எலும்புகள் எல்லாமே அதுவும் ஒன் ஆஃப் த செல் தான். ப்ளஸ் வந்து நேக்சியம் கொடுக்கலாம். எலும்பு சத்துக்கு எலும்பு புது எலும்பு இருக்கு, கால்சியத்துக்கு வந்து நேக்சியம் கொடுக்கலாம். இல்லாட்டி மேடம் கொடுத்தவே வந்து நியூட்ரியன் காம்பினேஷன் கொடுக்கலாம். இதை விட இந்த மாதிரி கேஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னா மோஷன் கண்டினியூஸாக வந்து அப்பப்போ அடிக்கடி மோஷன் போகிற ஒரு ஃபீல் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எடுத்துக்கிற மெடிசனோட கேரக்டர் அவங்களோட அந்த பிரீத்திங்கை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுன்ற மாதிரி வாய்ப்பு இருந்தாலும் அந்த மெடிசனோட ரியாக்ஷன் என்னன்னா டைஜஷன் ஏரியா கொஞ்சம் கை வச்சிடும். டைஜஷன் ஏரியா கொஞ்சம் பலமாக இருக்கிறப்ப அடிக்கடி மோஷன் போகிறப்ப ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். அப்படி மோஷன் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக போக மாட்டாங்க. அப்படியே டயர்டாக இருப்பாங்க. அப்படியே வேர்த்துட்டே இருக்கும், கொஞ்சம் சொட்டிங் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் மூச்சு தண்ணல் அதிகமாக இருப்போம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொட்டிங் அதிகமாகும். பிளட்டு ஹீமோகுளோபின் நாலேஜும் குறைய ஆரம்பிச்சிடும். ஆள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்கின் கலர்லாம் குறைஞ்சி கொஞ்சம் கருப்பாக ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் அந்த கேஸோட டெப்த். சரிங்களா? இந்த மாதிரி கேஸ் என்ன பண்ணலாம், அழகாக டிபி நம்ம வந்து சூப்பராக சரி பண்ணலாம். ஒன்றும் பயம்லாம் இல்லை. அழகாக ஃபியூச்சர்லேயே வராபடி சரி பண்ணலாம். அதுக்கு வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் வந்து நமக்கு வந்து 95 இருக்கு. ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து ஃபீலிங் சிறப்பு இருக்கு, லிக்விட் கேப்சூல் இருக்கு. ப்ளஸ் மேம் சொன்னவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோட்டீன் பவுடர் பெரிய சப்போர்ட் ஆகும், நியூட்ரைஸ் சப்போர்ட் ஆகும், ஸ்பைர்லாம் சப்போர்ட் ஆகும், எனர்ஜிக்கு வந்து கவாச் இந்த மாதிரி நிறைய கேரக்டர் இருக்கு. எல்லாமே டிபி அழகாக ரெக்கவர் பண்ணிடலாம். ஒன்றும் பேரண்ட் இருக்குது. இப்போ பழைய கழிவு வெளியேற்றிருக்க போது பிளட் ஃபீவர் கொடுக்கலாம், டெய்லி டிஆர்எஸ் கொடுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் அந்த கேஸை டீல் பண்ணிட்டு போகணும். டிபி கேஸை பொறுத்துக்கு ஃபர்ஸ்ட் என்ன அந்த கேஸ் வந்து கிட்னி எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாத அதை மட்டும் நம்ம மாறிட்டு போகணும். ஏஜ் ஃபேக்டர் பார்க்கணும். கிட்னி ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, ப்ரோட்டீன் லாஸ் ஓவரா இருக்கா, உடம்பு டக்கு டக்குன்னு இறங்குது, பேக் பெயின்ல போய் நிற்குதா, ஒரு ஈரனை வந்து செக் பண்ணுறப்ப அதில் வந்து கிரியேட் லெவலில் நம்ம செக் பண்ணிட்டு கொடுக்க கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட். இல்லை நத்திங் அப்படின்னா இறங்கிடலாம். ஒரு விஷயம் இல்லை, அதிக விஷயம் மேடம் சொல்ற 2 மாதம் 3 மாதம் பக்காவாக இருக்கு. இப்போ மேடம் கேட்டது இப்போ அடுத்து என்ன கொடுக்கலாம்னு கேட்குறாங்க. இப்போ கொடுக்குறாங்க அவன் ஃபர்ஸ்ட் எனர்ஜி தேவை. எனர்ஜி சாப்பாடுலேருந்து அந்த எனர்ஜி எடுத்துக்கணும். நீங்கள் என்னதான் மெடிசன் கொடுத்தாலும் சாப்பாடுலேருந்து கிடைக்கிற எனர்ஜி தான் ரொம்ப லாங் டர்ம் பெட்டரான ஆப்ஷன். அப்போ அவருக்கு என்ன சிறுகுடல் பெருகுடலில் வந்து உணவு உறிஞ்சிகள் இருக்கும். அந்த ஏரியா தான் அவங்களுக்கு சாப்பாடுல கழிவுகள் பிரித்து அந்த பித்தனி கிடைக்கிறப்ப அது கரெக்டாக எடுத்துட்டு அடுத்த இடம் வந்து ட்ராவல் பண்ணும். அப்போ அந்த ஏரியாவில் வந்து லிவரை பேஸ் பண்ணி அவங்க கொடுக்கலாம். இதுக்கு வந்து மோரலி பெட்டரான ஆப்ஷன். ஆனால் இந்த கேஸ் வந்து கொஞ்சம் வந்து வெயிட் குறைஞ்சி இப்போ வெயிட் ஏற்றணும் வந்திருக்காங்க. ஏன் மோரல் லைஃப்ல நம்ம ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் இருக்கு. எனர்ஜி கன்வெர்ட் பண்ற ரேஷியோ நம்பர்ஸ் வந்து மோரல் லைஃப்ல காம்பினேஷன் செம்மையா இருக்கு. அதுக்கு வந்து ப்ரோபயோட்டிக் கொடுக்குறப்ப சப்போர்ட்டா இருக்கும். அதோட கவாச் ப்ரெஸ் கொடுக்குறப்ப டைஜஷன் ஏரியா ஃபோக்கஸ் பண்ணி போறப்ப வயிறு பலமாகும், செரிமான மண்டலம் பலமாகறப்போ எனர்ஜியா எடுத்து நீங்க சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜி எடுத்துக்கும். இப்போ ப்ரோட்டீன் பவுடராக இருந்தாலும் அதுவும் சப்ஜெக்ட் தான், அதுவும் ஃபுட்டு தான், அதுவும் நியூட்ரிஷன் பேஸ் பண்ணி போறப்போ அதை உடம்பு எடுத்துக்கிட்டு ரியாக்ஷன் பண்ணணும், எடுத்துக்கிட்டு டிராவல் பண்ணணும். அப்போதான் சப்ஜெக்ட் மெட்டபாலிசம் நல்லா இருக்கும். டிராவலிங் எதிர்பார்க்க பாசிட்டிவ் டிராவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவன் வயிறையும் பலப்படுத்தணும், செரிமான மண்டலத்தை பலப்படுத்தலாம். அப்போதான் கழிவுகள் கரெக்டாக வெளியே எனர்ஜி கன்வெர்ட் ஆகிற ரேஷ். அப்போ வந்து செரிமான மண்டலத்தை ஃபோக்கஸ் பண்ணி 3 மாசம் ஆச்சுல. இப்போ நீங்க வந்து செரிமான மண்டலத்தை பலப்படுத்தப்ப நீங்க வந்து பெரண்டை சாப்பிட்றப்ப இல்லாட்டி முருங்கைக்கீரை சாப்பிட்றப்ப கால்சியம் ப்ளஸ் வந்து ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நல்லா இன்னும் சப்போர்ட் கேஸ்லாம் அதெல்லாம் வந்து அந்த ஸ்டேஜ் தான் தாண்டிட்டாங்க. நமக்கு என்ன ஃபியூச்சரில் வராமல் இருக்கும். அதுக்கு மட்டும் ஒரு 6 மந்த் மெயின்டைன் பண்ண சொல்லுங்க, அவ்வளோ பெரிய மேட்டர் கிடையாது. எப்பயுமே ஃபியூச்சரில் வராது. அந்த பையனுக்கு வந்து ஏஜ் வந்து 20+ எவ்வளோ தான் மேடம் சொல்கிறாங்க. ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லாத அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம். வாழ்த்துக்கு மேடம். இப்போ நீங்கள் வந்து திரும்ப கேட்குறதா சொல்கிறது 95 பெட்டர் ஆப்ஷன். நீட்லேயே ப்ரோட்டீன் போட்டு அது காம்பினேஷன் கொடுத்துருக்கீங்க. ப்ளஸ் வந்து ஃபீலிங் சிறப்பாக கொடுங்க புது பிளட் ஏறதுக்கு. அதுக்கடுத்து வந்து டைஜஷன் ஃபோக்கஸ் பண்ணி போவோம், கவாச் ப்ளஸ் ப்ரோபயோட்டிக் போவோங்க. அதோட வந்து கேஸ் வந்து முக்கியமாக வந்து மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்ல சார், டே 1 இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா கவாச் பிளஸ், இம்யூனோ பிளஸ் 3, டெய்லி டிடாக்ஸ், பிளட் ஃபீலிங் ஐன் சிறப்பு 95 இதெல்லாம் கொடுத்ததுனால மோஷன் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயா போகுது. இப்போ ரெகுலரா மோஷன் நல்லா கரெக்டா போறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாரத்துக்கு 2 நாளைக்கு பிரண்டை துவையல் எடுக்க சொல்லியிருக்கேன்.
முருங்கீரை சூப்பு ரெகுலரா எடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எடுக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து எல்லாமே நல்லா இருக்கு. அவங்க வந்து லிவர் ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட் சார் அவங்க. அப்ப அந்த லிவரும் இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ண இடமும் கிளியர் ஆயிருச்சு. சரி மேடம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் யாராவது கேட்கறேன் கேட்டுங்க டக்குது. சார் இந்த மேடம் சொன்ன இந்த கேஸுக்கு ஐஸ் வாஷ் ஆட் பண்ணலாமா சார்? ஆட் பண்ணக்கூடாது. பண்ணலாம் சார், தாராளம் பண்ணலாம் சார், தாராளம் பண்ணலாம் சார். சார் என்னன்னா ஐஸ் கொடுக்க என்னன்னா கூட கொஞ்சம் வந்து இருமலை கொடுத்து சளியை வெளியேற்ற ட்ரை பண்ணும், இல்லாட்டி வந்து மோஷன்ல ட்ரை பண்ணும். அப்ப அந்த கேஸ் வந்து எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. இருமல் வரப்ப கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு தெரியும் உக்கி உக்கி ஒரு இருமுவாங்க. உடம்புலாம் பார்த்தீங்கன்னா கூடு வந்த மாதிரி ஆயிரும், எனர்ஜி இல்லாமல் ஆயிரும். அதுதான் கொஞ்சம் சப்போர்ட்டா எனர்ஜி கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து விட்டமின்ஸ் நாலேஜ் இல்லை மினரல்ஸ் நாலேஜ் நம்ம வந்து நீட்லேயே கொடுக்கலாம். இல்லாட்டி வந்து ஸ்பைனல் மாதிரி எனர்ஜி கொடுத்து சைடில் கொடுக்கலாம், இல்லாட்டி வந்து 95 மாதிரி சைடில் கொடுத்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அதை கொடுக்கலாம் சார். கண்டிப்பாக கொடுக்கலாம். ரொம்ப டீப்பான ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது அந்த கேஸ். ரொம்ப ரொம்ப நாள்பட்ட அந்த அவங்க வந்து ஸ்பூட்டம் டெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க சளி எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த சளியில் அவங்களோட பாதிப்போட வீரியம் தெரியுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம் சார். கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கண்டிப்பாக கொடுத்தே டெய்லி டீடைல்ஸ் கொடுத்தாகணும். சளியை வெளியேற்றிருக்கு நீங்கள் சார் சொல்லுமே வந்து ஐஸ் வாஷ் கொடுக்கலாம், 95 கொடுக்கலாம், ப்ளஸ் வந்து பிளட் பியூரிஃபை கொடுக்கலாம், ப்ளஸ் வந்து கவாச் கொடுக்குறப்ப டாக்ஸின் எல்லாமே சுத்தமாகும். அது ரொம்ப முக்கியமான. அது சளியா யூரினா மோஷனா எல்லா வழியிலும் அதை வந்து வெளியேற்ற ட்ரை பண்ணுங்க சளிகளை. கண்டிப்பா சார். சளியை வெளியேற்றலாம திரும்ப அது பலமாகும், அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப 95 அந்த சளியை வெளியேற்றி கழுவி வெளியேற்றி திரும்ப பலப்படுத்த வரைக்கும் சைட்ல பார்த்துட்டே இருக்கும், ஒரு பக்கம் டிராவல் பண்ணிட்டே இருக்கும். கவாச் ப்ரெஸ் அந்த எனர்ஜி லெவல் கன்வெர்ட் பண்ணும், டைஜஷன் ஏரியா பலப்படுத்துறப்ப ப்ளஸ் அன்வான்டான டாக்ஸனை வெளியேற்றிட்டே இருக்கும். ஒரு பக்கம் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும். பிளட் ஃபீவர் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வந்து ரத்தத்தில் இருக்க டாக்ஸனை வெளியேற்றி இன்னொரு பக்கம் பிளட்டோட நாலேஜை ட்ரீட் பண்ணிட்டே இருக்கும். லிவகன் இதே வேலையை பார்க்கும், காம்பினேஷனாக பார்க்கும். டெய்லி ரச கழிவு வெளியேற்றி அற்புதமாக பார்க்கும். இன்னொன்று வந்து இப்போ நம்ம சொன்ன அந்த சிறுகுடல் பெருகுடல்ல வந்து அதோட நாலேஜ் மைக்ரோ லெவலில் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு டெய்லி டேஸ் பெரிய ஆப்ஷனாக இருக்குது சார். வெல்காட்டு ப்ளஸ் இந்த மோரல் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ற அந்த மைக்ரோ லெவலில் இப்போ மேன் சக்தி மாதிரி சொல்லுவோம், மைக்ரோ லெவலில் வந்து பிளட் சர்க்குலேஷன் மோட்டிவேட் பண்ண வேண்டிய அதுவும் அழகாக பார்க்குது வெல்காட்லாம். அப்போ மேன் சக்தி கொடுத்து நம்ம டீல் பண்ண வேண்டிய கேஸ் வெல்காட் கொடுத்து டீல் பண்ணலாம். முக்கியமாக இந்த ஹார்ட்ல பிளாக் இருக்கு, அது பண்ணலாம். இப்போ இந்த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெல்காட்லாம் கொடுக்கலாம், ஏன்னா பல்ஸ் ரேஷியோ மாறி இருக்கும். இப்போ டிபி கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிரீத்திங் லெவல் மாறப்ப பார்த்தீங்கன்னா பல்ஸ் ரேஷியோ மாறப்ப வந்து வெல்காட் சேர்க்கலாம். இப்போ அதுதான் வந்து பாலமுருகன் சார் சொல்றாரு, அவங்க ஏறப்ப எனக்கு மூச்சு வாங்கும், அப்புறம் ஏன் மூச்சு வாங்க சளி தொந்தரவு இருக்கு மூச்சு வாங்குன்னு அர்த்தம். அந்த கேஸ் இன்னும் கொஞ்சம் அசிவியரா போனுச்சுன்னா வந்து டிபி. நான் வந்து பாலமுருகன் சார் சொல்ல கேஸை பற்றி சொல்லேன். இப்போ இறங்க மூச்சு வாங்குது அப்படின்னா அது மணிக்கு வந்து சளி தொந்தரவு இருக்கு, அதோட ஃப்ரீக்வன்சி லெவல் மாறுது, எப்படி சொல்லலாம், அது வந்து பம்பிங் மாறுது, அதாவது லிவரு லங்ஸு ஹார்ட் கிட்னி இது மூணுமே பார்த்தீங்கன்னா வந்து சுருங்கி விரிகிற தன்மை அதிகம். அப்போ இது எல்லாமே ஒன்னோட ஒன்று வந்து லிங்க்டு ப்ராசஸ். அப்போ அவர் மூச்சு வர பிரச்சனைக்கு ஆட்டோமேட்டிக்காக பல்ஸ் அதுதான் அவர் வந்து வெளிக்காட்டு சேர்த்து எடுத்துக்கிட்டார் சார். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்ற இதே மாதிரி தான் இந்த கேஸும். இப்போ வந்து டிபி கேஸ் பார்த்தீங்கன்னா இருமல் வர மூச்சு வர பிரச்சனை வரும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வெளிக்காட்டு சேர்த்துக்கலாம் மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். பஸ் வணக்கம் பஸ், கங்காதரன். வணக்கம், சொல்லுங்க. பஸ் இப்போ ஒரு 4-5 கேஸ் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் சரி பண்ணியிருக்கோம், உங்களுக்கே தெரியும். அப்பாவுக்குமே ஃபிக்ஸ் வரும், அடிப்பட்டு அதுவும் ஆரம்பத்திலே அது மெடிசன் எடுத்து சரி பண்ணோம். அது ஒரு 3 மெடிசன் தான் எடுத்தோம். நம்ம லாஸ்டா காஞ்சிபுரத்தில் ஒரு கேஸ் ஒன்று தொட்டோம், உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணோம், அது ஞாபகம் இல்லைன்னு தெரியல. ஒரு 6th படிக்கும் போதுலேருந்து அவருக்கு வந்து ஃபிக்ஸ் வருது, அதுவும் கரெக்டாக பர்டிகுலராக வந்து அமாவாசை அப்போ மெடிசன் கொடுத்து ஒரு 2 மந்த்து கரெக்டாக போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 3rd மந்த்து திரும்ப வர ஆரம்பிச்சு. கரெக்டாக அமாவாசைக்கு ஒரு நாள் முன்ன பின்ன அந்த 2 நாளில் மட்டும் வரும். அது 2 மாதம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3rd மந்த் வந்து அவங்க சரியா நம்ம சொன்ன விஷயம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணல. ஆனால் திரும்ப வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் எடுத்தாங்க. நம்ம சொன்ன மாதிரி கவாச்சி ஸ்பைரலுனா எல்லாமே வச்சோம், நியூட்ரல் லைஃப்லாம் கூட வச்சோம். ஆனால் அது வந்து அந்த பேஷண்ட்டால தான் எனக்கு தெரிஞ்சு இதாச்சு. ஆனால் அந்த ஒரு கேஸ் மட்டும் நமக்கு ரெக்கவரி ஆகலை. அது மெடிக்கல் டேர்மா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்னு தான் ரிப்போர்ட் எல்லாமே இருக்கு. நம்ம பார்த்தாலுமே அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி அமாவாசைக்கு இந்த மாதிரி வருது அப்படின்ற மாதிரி தான் அந்த கொஸ்டினே ரைஸ் ஆச்சு. 6th படிக்கும் போதுலேருந்து இதாச்சு அப்படின்னாங்க. பட் ஆனால் அது 2 மந்த் நல்லா இருந்துச்சு, நம்ம மெடிசன் கொடுத்து 2 மந்த் வரல. அது திரும்ப வந்து அவர் அதை ஃபாலோ பண்ணல, கொஞ்சம் அவங்க வீட்லேயுமே கேர் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் ஏஜ் பர்சனு, ஒரு 55 இருக்கும். இல்லை அந்த மாதிரி கேஸ் என்ன பண்ண. ஆமாம்,
ம். இப்ப நீங்க குடுத்த நம்ம இதெல்லாம் என்னென்ன குடுத்தீங்க? மெடிசன் என்னென்ன குடுத்தீங்க? மெடிசனா பார்த்தீங்கன்னா, லிவாகைன், பிளட் பியூரிஃபையர், இம்யூனோ வயிறு சுத்தம் பண்ண. ஏன்னா அந்த கேஸ் கொஞ்சம் சளி இருந்தது. எப்பவுமே கொஞ்சம் லேசா இரும்பும். இம்யூனோ குடுத்தேன், கவாச் குடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேன்செக்டிமன் குடுத்தேன். 95 5 ஸ்ட்ரெஸ். மேன்செக்டின் 5 ஸ்ட்ரெஸ். வேற? அவ்வளோதான் பாஸ். மேன்செக்டின் 5 ஸ்ட்ரெஸ் குடுத்தீங்க. கரெக்ட்டா குடுத்தீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, அந்த கேஸுக்கு வந்து பிலோ 30 குடுத்தீங்களா காக்கா? சாரி பாஸ். பிலோ தர்ஷன் அது வச்சேன் ஃபர்ஸ்ட் வச்சேன். சரி, பிலோ 30 குடுத்தீங்க. சரிங்களா? இந்த கேஸ பொறுத்து இன்னும் நம்ம டீப்பா பேசணும்னா, இன்னும் அந்த கேஸ் வந்து வயிறு சுத்தம் இல்லாத கேஸா தான் கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க மைண்ட்ல அந்த அதிகமா அந்த ஆர்டர் ஆயிருக்கும். ஆமா சார் இப்படி வரணும்னு ஒரு ஆர்டர் ஆயிருக்கும். அது அவங்களுக்கே தெரியும். சுத்தி எல்லாம் பேசி திரும்ப அந்த லோடு ஏத்திட்டே இருப்பாங்க. அது ஒண்ணும் மேட்டர் இல்ல. நீங்க திரும்ப நான் சொல்றது வயிறு இன்னும் குறைவாகணும். பெருங்குடல், மலக்குடல்லாம் குறைவாகும். இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல. இந்த ஃபுல்லா டிசி இருக்குல்ல. நேத்து ஆமா முன்னாடி நம்ம பாஸ். பேசுவோம்ல. ஆமா. அத கொஞ்சம் காம்பினேஷன் சேருங்க. ஒரு 10 நாள் மட்டும் சேருங்க. வயிறு ஃப்ரீ ஆகுறப்ப மைண்ட் அமைதியாகும். மனசு அமைதியாகும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன், இங்க எல்லாத்தையும் மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமான மனசு வந்து அமைதி இருக்காது. மனசுல பிரச்சனை அதிகமா இருக்கும். முகத்திலே அது தெரியும். இது இறுக்கமான பதட்டம் இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து ஒரு கான்சியஸ் ஓடிட்டு இருக்கு. அவனுக்கு தெரியாம ஒரு ஒரு ஆர்டர் ஆயிட்டு இருக்கும். யாரா இருந்தாலும் காலையில இப்ப கிளம்புறோம். வேலைக்கு போறோம். அட்டெண்டன்ஸ் போணும். 9 மணிக்கு வெளில வேலைக்கு போணும். ஆனா சாப்பிட்டோம். வயிறு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருச்சு. ஆனா வேலைக்கு போட்டு நமக்கு அது பெரிய பிரச்சனை. வேலைக்கு போகாட்டி பிரச்சனை ஆயிரும். அந்த மாதிரி டைம்ல ரொம்ப டீப்பா இருக்கும் ஒரு ப்ரெஷர் ஆகும் பாத்தீங்களா? அந்த மாதிரி அவருக்கே தெரியாம ஒரு ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கு உள்ளுக்குள்ள. சரிங்களா? அப்ப அது மேக்ஸிமம் நெர்மோட ரீசன் வந்து வயிறு சுத்தம் இல்லாத பண்ற பிரச்சனை ரீசன். நீங்க கொஞ்சம் சளி இதெல்லாம் அதெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கும். அது இல்லாட்டி ஃபிக்ஸ் வராது. அப்ப நீங்க வந்து இப்ப மேடம் சொன்னா வந்து இன்னும் நெஞ்சு சளி கரைக்க வேற என்ன பண்ணலாம்? சாப்பாடு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நான்வெஜ் சாப்பிடுற கேரக்டரா இருந்தா நண்டு எல்லாம் சாப்பிடலாம். அதுல வந்து சளியை கரைச்சி விடும். நண்டு எல்லாம் சாப்பிடுறப்போ வந்து சளியை கரைச்சி விடும். வேற வந்து கவாச் பிளஸ் நிகழ்வு பெரிய சப்போர்ட் ஆகும் இந்த கேஸுக்கு. நீங்க கவாச் பிளஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் இந்த கேஸுக்கு. கவாச் பிளஸ் கொடுங்க. இது நல்லா சப்போர்ட் ஆகும் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும். கொடுத்துட்டீங்கன்னா சொல்லுங்க. கொடுக்காட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணுங்க. கவாச் பிளஸ் கொடுங்க. நல்லா சப்போர்ட் ஆகும் இந்த கேஸுக்கு முக்கியமா. ஓகே பாஸ். ஏன்னா அந்த கேஸுக்கு பிரெயின் டாப் டு பாட்டம் வரைக்கும் கவாச் பிளஸ் பெரிய அளவுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் கவாச் பிளஸ் இந்த கேஸுக்கு முக்கியமா. நீங்க கொடுத்து பாருங்க. ப்ளஸ் வந்து வயிறை சுத்தப்படுத்தி பாருங்க. நீங்க கரெக்டாக போயிருக்கீங்க. நெர்வெனர்ஜி வேற ஆட் பண்ணிக்கங்க. அந்த நரம்புக்கு பலம் கொடுக்குது. அதை விட முக்கியமா வந்து அமைதியாகும். வயிறு அமைதியாக இருந்தால் புத்தி அமைதியாகும் என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்ப அதுக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் மேல கிடைக்கும். சரிங்களா? வாழ்த்துக்கள். கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு 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 வாரம் 10 நாள் எப்படி அப்டேட் பண்ண சொல்லுங்க. அடுத்த மாசம் கூட வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட கொடுத்து ட்ரை பண்ணுங்க. வர மாசம் பார்த்துருவோம் என்ன ஸ்டேட்டஸ்ன்னு. சரிங்களா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ பாஸ். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். இப்போ சார் சொன்னார்ல அந்த ஃபிக்ஸ் வரதுக்கு நியூட்ரிலைஃபும் ஸ்பைருலினாவும் அவர் சொல்லவே இல்லைங்க சார். கொடுத்துருக்காரான்ற தெரில. அது ரெண்டும் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்க சார். நியூட்ரிலைஃபும் ஸ்பைருலினாவும் அதோட அது 1 இயர்க்காவது நம்ம தொடர்ந்து எடுக்கணும் சார். சரியாகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பியும் வராமல் இருக்குதுன்னா ரெகுலராக இது எடுக்கிறப்போ என்ன நம்ம இதை கொடுத்து நம்ம வீட்டில் நம்ம பாப்பாவுக்கே கொடுத்து நம்ம ரிசல்ட் எடுத்தோங்க சார். அதனால நான் சொல்றேன் ஒரு 1 இயர்க்கு விடாம அவங்க வந்து பாப்பாவோட கேஸ் சொல்லுங்க. இங்க நிறைய பேர் தெரியாது. பாப்பாவோட கேஸ் கூட சொல்லுங்க. அவங்களுக்கு பாப்பாவுக்கு ஓவர் சளி இந்த மாதிரி வயிறு சுத்தம் இல்லாத இந்த பிரச்சனை எல்லாமே இருந்தது இல்லைங்க சார். ஆமா இங்க இருக்க நிறைய பேர் வந்துருக்காங்க. பாப்பா கேஸ் மட்டும் சொல்லுவாங்க. எப்படி இருக்கும் மட்டும் சொல்லுவாங்க. டெய்லி அந்த கேஸ் எப்படி நான் டிஸ்டர்பன்ஸ் பேசுறது ஆச்சு உங்களுக்கு? கேக்குறாங்க சார். நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன். கேக்குது மேடம். கேக்குது. சொல்லுங்க மேடம். சார் அவங்களுக்கு எப்படின்னா திடீர்னு சின்ன வயசுல இருந்து ஃபிக்ஸ் எல்லாம் வந்தது கிடையாது. நல்லாதான் இருந்தாங்க. 10th படிச்சுட்டு இருக்கும்போது பீரியட்ஸ் டைம் அன்னைக்கு சரி நார்மலா தான் இருந்தாங்க. மழை கொஞ்சம் டைமா இருந்தது. ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க திடீர்னு இது வரைக்கும் கேள்வியே படாது. ஸ்கூல்ல இருந்து ஃபிக்ஸ் வந்துருச்சு, உங்க பாப்பா வந்து கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த ஃபிக்ஸ் வரதுமே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டல்ல காமிச்சோம். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் தான் அப்படி இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைமு, 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம், இந்த மாதிரி அதிகமா வந்துட்டே இருந்ததுங்க சார். அப்போ நம்ம வெளியில மதுரையில பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தப்போ ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், ரொம்ப இதா இருக்கு, மண்டை ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுன்ற அளவுக்கு இந்த மாதிரி பெரிய கிரிட்டிக்கலா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்படி அடுத்த வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம உங்களோட ரெக்கமெண்டேஷன் படி நம்ம ஒரு 1 இயர் விடாம சாப்பிட்டாங்க சார். ஃபர்ஸ்ட் 2 மந்த் ஃபர்ஸ்ட் அதோட அளவுகள் கம்மியாக ஆரம்பிச்சு. அப்ப நம்ம கொடுத்த மெடிசின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா அவங்களுக்கு வந்து பிலோ 37 கொடுத்தோம்.
ப்ரோபயோட்டிக் கொடுத்தோம், நியூட்ரிலைஃப், கவாச் ப்ளஸ் ஸ்பைர்லினா 95 இதாங்க சார் கொடுத்தோம். நல்ல ரிசல்ட். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அளவு கம்மியாக ஆரம்பிச்சு, அடுத்து கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணுறப்ப மறுபடியும் வர ஆரம்பிச்சிச்சு. 3 மந்த் நம்ம 6 மந்த் கொடுத்துட்டோம்ல ஸ்டாப் பண்ணுவோன்னு, அதுக்கப்புறமும் விடாமல் நியூட்ரிலைஃபும் ஸ்பைர்லினா கோல்டும் ரெகுலராக போயிட்டே இருந்ததுங்க சார். பிலோ 37 போயிட்டே இருந்துச்சு. கவாச் ப்ளஸ் போயிட்டே தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஆனால் நார்மலாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. சளி ஓவரா இருக்கும், இருக்கிற சளி ஃபுல்லா வெளில வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் உடம்ப வந்து கூலிங்கா வச்சுக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிற கூடாதுன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கிற பழக்கத்தை கொண்டு வர ஆரம்பிச்சோமோ அப்ப இந்த பிரச்சனை எல்லாமே நார்மல் ஆக ஆரம்பிச்சிருங்க சார். உடம்புல வந்து அந்த உள் சூடு இல்லாம பாத்துக்கணும் சார். அப்படி இருந்தா அந்த ஃபிக்ஸ் வராம இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்ப நல்லா இருக்காங்க, ஹெல்த்தியா இருக்காங்க. அதனாலதான் நம்பி நான் வந்து இப்போ இங்க இருந்து கொடைக்கானலே படிக்கணும்னு நினைச்ச பிள்ளைய இப்ப நான் சென்னையில விட்டுருக்கேங்க சார். நல்லா இருக்காங்க. மேடம் சொன்ன உள் மேடம் சூடுல வெயில்ல அறிகிற சூடு கிடையாது. அந்த உள் சூடுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். மலச்சிக்கல் அதிகமாகறப்ப